புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியுடன் பாஜகவின் தேசிய செயல் தலைவர் நிதின் நபீன் சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார். ஏற்கனவே என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் இருக்கும் நிலையில் இந்த ஆலோசனை முக்கியத்துவம் பெறுகிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலவேற்றிவேல் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். பாலவேற்றிவேல், வரும் சட்டமன்ற தேர்தலையும் இருவரும் இணைந்து சந்திக்க ஆலோசனை நடைபெறுகிறதா? கூடுதல் விவரம் என்ன? வேதவள்ளி, புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை பாஜக தேசிய செயல் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள நிதின் நபீன் தற்போது புதுச்சேரியில் உள்ள தலாஸ்பேட்டை இல்லத்தில் சந்தித்து வருகிறார். சுமார் 15 நிமிடங்களாக இந்த சந்திப்பு நடைபெற்று வருகிறது. முன்னதாக முதலமைச்சர் ரங்கசாமியினுடைய வீட்டு வளாகத்தில் இருக்கக்கூடிய சித்தர் கோவிலில், குறிப்பாக அப்பா பைத்தி சுவாமி கோவில்ல தான் எந்த ஒரு முக்கியமான முடிவையும் முதலமைச்சர் ரங்கசாமி எடுப்பார் என்கிற நிலையில நேரடியாகவே முதலமைச்சரும் பாஜக செயல் தலைவரினுடைய சந்திப்பு என்பது அந்த ஒரு கோவில்ல தான் நடைபெற்றது. சுமார் 10 நிமிட பூஜைக்கு பிறகு நேரடியாக தற்போது வீட்டில் இந்த சந்திப்பு நடைபெறுகிறது. ஏற்கனவே புதுச்சேரியை பொறுத்தவரை 30 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது. இதில் 2021 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை 16 தொகுதிகளில் என்ஆர் காங்கிரசும் 14 தொகுதிகளில் பாஜகவும் போட்டியிட்டாங்க. அந்த 14ல 4 தொகுதிகள் பாஜகவினுடைய அந்த 4 தொகுதிகள் அதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலும் புதுச்சேரியில் 2 கட்சியினரும் இணைந்து போட்டியிடுவதற்கான ஒரு அஸ்திவாரமாக பார்க்கப்படுகிறது. இருவருமே சம்மதித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பிரத்யேகமாக கிடைத்த தகவலின்படி 2026 தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக கூட்டணி மீண்டும் உறுதியாகி இருக்கிறது. இதை பாஜகவினுடைய தலைமை விரும்புவதாகவும் கூறப்படுகிறது. எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவது, எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது, ஷீட் ஷேரிங் உள்ளிட்ட இந்த விவரங்கள் எல்லாம் பின்னாடி பேசிக் கொள்ளலாம். ஆனால் தற்போதைக்கு 2 கட்சியினரும் இணைந்து தேர்தல் பணியை தொடங்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு தான் பாஜகவினுடைய செயல் தலைவர் நிதின் நபீன் தற்போது முதலமைச்சர் ரங்கசாமியோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். அவரோடு புதுச்சேரியினுடைய பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் மற்றும் சபாநாயகர் செல்வம் உள்ளிட்டவர்களும் இருக்கிறார்கள். இந்த சந்திப்பு கடந்த 1/4 மணி நேரமாக நடைபெற்று வரும் நிலையில வரும் சட்டமன்ற தேர்தலில் எவ்வாறு தேர்தல் பிரச்சாரங்கள் மேற்கொள்வது, என்னென்ன திட்டங்கள்லாம் முன்னாடி கொண்டு போக வேண்டியது, தொகுதி பங்கீடு என்ன என்பது குறித்தான முக்கிய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றது. வேதவள்ளி, தகவல்களுக்கு நன்றி பாலவேற்றிவேல்.